வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கண்ணதாசன் எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுத முடியாத சூழலில் அவரின் உதவியாளருக்கு எம்ஜிஆர் அழைப்பு விடுவித்துள்ளாராம். அவர் வந்தாரா, பாடல் எழுதினாரா என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் மருத்துவம் தேடி கொடுத்தவர் என்றால் அவர் கவியரசர் கண்ணதாசன் தான். எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் வரை பல நடிகர்களுக்கு தனது எழுத்துக்களின் மூலம் கீட்பாடல்களை கொடுத்த கண்ணதாசன் தயாரிப்பாளர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், எழுத்தாளர் என பன்முக திறமையுடன் தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர்தான் கண்ணதாசன். அதேபோல் எம்ஜிஆர், சிவாஜியுடன் நெருக்கமாக இருந்தாலும் அவ்வப்போது முரண்பாடு ஏற்பட்டு பிரிந்து செல்வது கண்ணதாசனின் வழக்கமாக இருந்ததாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில்தான் எம்ஜிஆர் படங்களுக்கு வாலி பாடல் எழுத தொடங்கினாராம். அந்த வகையில் எம்ஜிஆர், கண்ணதாசன் இடையே மோதல் இருந்த காலகட்டத்தில் தனது படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக எம்ஜிஆர் கண்ணதாசனின் உதவியாளரை அழைத்துள்ளாராம். 1965ஆம் ஆண்டு கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம்தான் கலங்கரை விளக்கம். எம்ஜிஆர், சரோஜி தேவி இணைந்து நடித்த இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க 2 பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதி முடித்துள்ளாராம். மீதமுள்ள பாடல்களை கண்ணதாசன் எழுத வேண்டிய நிலையில் அவர் கோபமாக இருந்ததால் அடுத்து யாரை வைத்து எழுதலாம் என்று எம்ஜிஆரிடம் கேட்க எம்ஜிஆர் கண்ணதாசனின் உதவியாளர் பஞ்சு அருணாச்சலத்தை கூப்பிடுங்கள் என்று கூறியுள்ளாராம். அதன் பிறகு பஞ்சு அருணாச்சலத்திற்கு போன் செய்ய அவர் கவிஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை, நாம் எப்படி போய் பாட்டு எழுதுவது என்று யோசித்து அந்த வாய்ப்பை தட்டி கழித்துள்ளாராம். ஒரு கட்டத்தில் கண்ணதாசன் வீட்டுக்கு வந்த MSV, பாருங்க அண்ணன், எம்ஜிஆர் படத்திற்கு பாடல் எழுத வாய்ப்பு வந்தும் இந்த பையன் அங்கேயே வரமாட்டேங்கிறான் என்று கூறியுள்ளாராம். அப்போது பஞ்சு அருணாச்சலம் பக்கத்தில் அமைதியாக இருந்துள்ளாராம். MSV பேச்சை கேட்ட கண்ணதாசன் பஞ்சு அருணாச்சலத்தை தனியாக அழைத்து, ஏண்டா, எனக்கும் எம்ஜிஆருக்குத்தான் பிரச்சனை, உனக்கு என்ன? எம்ஜிஆர் படத்திற்கு பாடல் எழுதுவது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா? எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைக்கும் தெரியுமா? ஒழுங்காக போய் பாட்டு எழுதிவிட்டு வா என்று கூறியுள்ளாராம். அதன் பிறகு பஞ்சு அருணாச்சலம் கலங்கரை விளக்கப்படத்தில் பாடல் எழுதியுள்ளாராம். இந்த படத்தில் என்னை மறந்ததேன் தென்றலே, சென்று நீ என் நிலை சொல்லுவா என்ற பாடல், இன்னொரு பாடல் பொன்னொழில் பூத்தது ஆகிய 2 பாடல்களை பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருந்தாராம். இந்த 2 பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்ததாம். பஞ்சு அருணாச்சலம் கண்ணதாசனின் அண்ணன் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.